இந்த செஷன்ல பைத்தனை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை தான் பார்க்க போறோம். இதுல பைத்தன்னா என்னங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். பைத்தன் ஒரு இன்டர்பிரிட்டட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தன் ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது பைத்தனுடைய ப்ரோக்ராமிங் கோட நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆனா கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் புரியாது. அதுக்கு புரிஞ்சதெல்லாம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னு சொல்லக்கூடிய பைனரி தான். இதை நாம மெஷின் கோடுன்னு சொல்றோம். இந்த ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடா மாத்துறதுக்கு தான் நாம கம்பைலர்ஸ் ஆர் இன்டர்பிரிட்டர்ஸை பயன்படுத்துறோம். இந்த கம்பைலர்ஸ் ஆர் இன்டர்பிரிட்டர்ஸை டிரான்ஸ்லேட்டர்ஸ் போல ஆக்ட் பண்ணோம். இப்போ கம்பைலர்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டர்ஸ் எப்படி வேலை செய்யும்னு பார்க்கலாம். கம்பைலர்ஸ் டோட்டல் ப்ரோக்ராமையும் ஒரே சமயத்துல மெஷின் கோடா மாத்திடும். அதுவே இன்டர்பிரிட்டர்ஸ் ஒன் ஸ்டேட்மெண்ட் அட் அ டைம் அப்படிங்கிற ரேஞ்சில தான் டிரான்ஸ்லேட் பண்ணும். கம்பைலர்ஸோட கம்பேர் பண்ணா இன்டர்பிரிட்டர்ஸோடைய எக்ஸிகியூஷன் டைம் ரொம்ப ஜாஸ்தி. கம்பைலர்ஸ் சோர்ஸ் கோட ஆப்ஜெக்ட் கோடா ஜெனரேட் செய்யும். அதனால அதிகமான மெமரி தேவைப்படும். ஆனா இன்டர்பிரிட்டர்ஸ் சோர்ஸ் கோட ஆப்ஜெக்ட் கோடா கன்வெர்ட் பண்ணாது. அதனால இது ரொம்பவும் மெமரி எஃபிஷியன்டா இருக்கு. கம்பைலர்ஸோட ஓவரால் எக்ஸிகியூஷன் டைம் ஃபாஸ்டரா இருக்கும். அதுவே இன்டர்பிரிட்டர்ஸோட ஓவரால் எக்ஸிகியூஷன் டைம் கொஞ்சம் ஸ்லோவர் தான். ஜாவா, சி லாங்குவேஜ் அண்ட் C++ போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் கம்பைலர்ஸை யூஸ் பண்ணுது. அதுவே பைத்தன், ரூபி அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் போன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் இன்டர்பிரிட்டர்ஸை யூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் கம்பைலர்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டர்ஸ் பத்தியும் பைத்தன் பத்தியும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயம்.